ஹாய் ஹலோ காய் சூர்யா அவர்கள் விஜய் இல்லைனா இந்த வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, சூர்யா அவர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், விஜய் இல்லைனா இந்த வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உன்னே நினைத்தன்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவர்களை வச்சு தான் ஷூட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கதை எனக்கு பிடிக்கல, ஒரு சில கருத்து வேறுபாடாக இந்த படத்தை விட்டு டிராப் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு. அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஜித் அவர்கள் தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு மனஸ்தாபன்றதுக்காக அந்த படத்தையும் டிராப் அவுட் ஆகிடு அஜித் வெளியே போனதுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அஜித் சூர்யா அவர்கள் பல பேர் கைமாறிய படங்கள் சூர்யா வந்ததால அவர் நல்ல ஹிட் பார்த்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஒரு சில இன்டர்வியூல கூட, நான் விஜய் சாருக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், ஆனால் ஒரு சில காரணத்துக்காக இவரோட கடைசி படம் பண்றதுக்காக அதுக்கான ஹைப்பும் நிறைய இருக்குன்றதுக்காக இந்த படத்தை சார் வேணான்னுட்டாரு. மற்றபடி அவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேர் நெட்டிசனால இப்போ என்ன பேசப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் கருப்பு படத்தோடைய கதையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்காக அதிக ஃபோக்கஸ்ல கடைசி படம்ன்றதுக்காக இந்த மாதிரி கதையை கமர்ஷியலா நம்ம பண்றதுக்கு பதில் அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட படமா செய்யலான்றதுக்காக தான் ஜனநாயகத்தை சூஸ் பண்ண நினைச்சோம். நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அந்த படம் அந்த கதை தான் இப்போ சூர்யா சார் அவர்களுக்கு கை மாறி இப்போ கருப்பன்ற படமா பார்த்தீங்கன்னா இப்போ டீசர் வந்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவருடைய பிறந்த நாள் நேற்று நடந்துச்சு. அதனால இவருக்கு நிறைய பேர் வாழ்த்துகளும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.